அரசினர் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 99 கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பிற்கான 2 நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விதிகளில் உள்ளது. விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற முன் நிகழ்வுகளில் ஏற்கனவே இப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை, அதாவது கோரம் பெல் 3 முறை ஒலிக்க செய்வார்கள். அழைப்பு மணியை அழுத்துமாறு முதன்மை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் நுழைவாயில்கள் அனைத்தையும் மூடும்படி அவை காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருந்தவா என்று உறுதிப்படுத்த வேண்டுகிறேன். வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்திருத்தல் வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து வெளியே செல்லவோ இன்னொரு இருக்கைக்கு செல்லவோ கூடாது. வாக்கெடுப்பு முடியும் வரை அவரவர் இருக்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய பேரவை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு பிரிவாக நான் வாக்கெடுப்பு நடத்த உள்ளேன். பேரவை விதி 99 உள்விதி 5 கீழ் தீர்மானத்தை ஆதரிப்போர் ஆம் எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், தீர்மானத்தை எதிர்ப்போர் இல்லை எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், நடுநிலை வகிக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்களையும் தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக பேரவை முதன்மை செயலாளர் அவர்களால் அழைக்கப்பட்ட பின்னர் பெயர் அழைக்கப்பெற்ற அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு உறுப்பினர் தனது இருக்கையிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பேரவை முன் உள்ள கேள்வி: திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன். பகுதி 1. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு திரு மு. வி. கருப்பையா, மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர. அபிஷேக், மாண்புமிகு திரு ரா. ஐயனார், மாண்புமிகு திருமதி சே. கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே. காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ. குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வா. சத்யபாமா, மாண்புமிகு திரு எம். எம். கோபிசன், மாண்புமிகு திரு டி. சண்முகன், மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு திரு போ. சந்திரசேகர், மாண்புமிகு திரு ந. செந்தில் குமார், மாண்புமிகு திரு பி. செல்வம், மாண்புமிகு திரு எஸ். ஆர். தங்கபாண்டி,
மாண்புமிகு திரு சௌ தியாகராஜன், மாண்புமிகு திரு ஜ முனிரத்தினம், மாண்புமிகு திரு ப முகுந்தன், மாண்புமிகு திரு ஆர்.எஸ். முருகன், மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ், மாண்புமிகு திரு மு. ம. வினோத் கண்ணன், மாண்புமிகு திரு ம. விஜய், மாண்புமிகு திரு ரா. விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ. விஜய் தமிழன் பார்த்திபன், மாண்புமிகு திரு எஸ். விஜயகுமார், மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், மாண்புமிகு திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே. எஸ். ஸ்ரீகிரி பிரசாத். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. எவரும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.